18 வயசு கீழே உள்ளவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த வீடியோ யாரும் பார்க்காதீங்க. நாங்க வேணு மிலிட்ரி போயிட்டு இருக்கோம். கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை வாங்க. அங்க மட்டும் அவன் இல்லைன்னு சொல்லிட்டான்னா அந்த மெனு கார்டுல அந்த ஐட்டத்தை ஒண்ணு கேன்சல் பண்ண சொல்லணும். ஏன்னா எப்ப போனாலும் அவன் தரமாட்டான். ஆமா, நீ அதை சொல்லி சண்டை பண்ணுங்க. இதோட நான் 4வது தடவை திண்டுக்கலுக்கு வரேன். 4வது தடவை நானே வர்றதே எப்போ அதுதான். அப்படி இல்ல இல்ல நீங்க அந்த மாதிரி சண்டை போடு. இல்ல விஜயாட்ட சண்டை போடு. பண்ணி கொடுங்க, நான் அதுக்காகவாது வெயிட் பண்றேன். எனக்கு வேணும். இதெல்லாம் அந்த கூலிங் கிளாஸோட இருக்கு. பேர மாட்டேன் அப்படிங்கிற இதெல்லாம் வேணாம்க்கா. சொன்னா கேளுங்கக்கா. இது இருக்கிறது திண்டுக்கல்ல, சென்னையில விழால போய் பண்பட்டு வேணும். இது எதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இப்ப வாங்கிடுவேன். இன்னைக்கு வாங்கினாமா உண்டு. இன்னைக்கு என்னெல்லாம் திங்கிறாங்க, இன்னைக்கு திட்டுருவோம். வயிறாவது கீராவது. அதாவது நான் அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி இந்த கார்ல வந்துட்டு இருக்கதே பெரிய ஒரு போராட்டம். பெருமையா, ரொம்ப பெருமையா நான் வந்து 8:30 மணிக்கு ட்ரெயின்ல போக வேண்டியது. இப்ப கார்ல சென்னை போயிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன போய் சொல்லிட்டு வந்தீங்க? டுமாரோ எனக்கு ஆஃபீஸ் 8 o'clock. நாளைக்கு வீட்டுக்கு போய் தூங்கிடுவேன்ல. நாளைக்கு மாதிரி கொரட்ட விட்டுணும். மட்டன் கோலா உருண்டை இருக்கா? கோலா இருக்குமா? ஓகே, இருக்கா. ஃபைட் இல்ல ரேஸ்மா. ஃபைட் இல்ல. அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். வெல்கம் டு ஆல்ஸ் vlogs. பால்ஸ் சேனல் இப்படிதான் இருக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தீபக்கோட நேம் வந்து பால்ஸ். பால்ஸ்ங்கிறது வந்து அவனோட பேரு பாலசுப்ரமணியன், அதனால பால்ஸ்ன்னு வச்சிட்டோம். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ணும் கிடையாதுன்றாங்க உங்களுக்கு. அதாவது ஒண்ணும் கிடையாது. இதுதான் எங்க பேப்லோ ரேஸ்மா. ஹலோ ஹலோ. வேற மாதிரி இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க. பாருங்க, இப்ப நீங்க இங்க என்ன பண்றீங்க அத சொல்லுங்க. நாங்கலாம் வந்து ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் போயிட்டு குத்து ஃபங்க்ஷன். இது வேற மாதிரி போயிருக்க. குத்து ஃபங்க்ஷன் அதான் சொல்லி முடிக்கிறதுல சிரிக்கிறாங்க. என்ன செய்யறது? குத்து ஃபங்க்ஷன் என்ன குத்தி தெளிவா சொல்லுங்க. ஒரு குழந்தைக்கு காது குத்து ஃபங்க்ஷன். எங்க அக்கா குழந்தை. சரி, அப்படியே வண்டி நிறுத்துங்க. இதத்தான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன வண்டியில ஏற சொல்லிட்டு ஒருத்தன் தூங்குறான். லாக் பால்ஸ் கிச்சன் வச்சிருக்கான், அவனே தூங்கிட்டு இருக்கான். என்னத்துக்கு தான் சேனல் ஓபன் பண்ணான்னு தெரியல. டேய் எந்திரா பால்ஸ். 5 நாள் டூர்ல என்னத்தடா பண்ண? எழுப்பியோடு. அவன் வ்ளாக்ல நம்ம என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பாரு, வண்டி ஓட்டுறவனே கொட்டாய் ஓட்டிக்கிட்டு இருக்கான். எப்பா தூக்கம் வருதுன்னா தூங்குப்பா. இதோட நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். 5 வாட்டி கொட்டாய் விட்டேன்ப்பா.
இருக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா பாய்ஸ் விளாக்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளானே அப்படியே ஆரம்பித்தோம். திருச்சி போயிட்டோம். 3:30 மணிக்கு ஆரம்பித்தோம் சென்னையில் இருந்து. 8 மணிக்கெலாம் திருச்சி போயிட்டோம். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு கம்மியாக திருச்சி போயிட்டு காலைல சாப்பிட்டோம். சரஸ்வதி மெஸ்னு ஒரு கடை. அதையுமே பாய்ஸ் வந்து இன்னொரு பிளாக் பேஜ்லேருந்து கண்டுபிடிச்சான். எனக்கு தெரியும் இவன் உலகத்தில் இருக்க அத்தனை சேனலையும் பார்த்துட்டு தான் இதை எடுப்பான். எல்லாமே காப்பி பேஸ்ட் தான் பண்ணுவான். பக்கோடா பாய்ஸ் வந்து அவன் சாப்பிடுற விலாக், அதுல இருந்து இவன் என்னத்தை எடுத்தான். என்னடி சொல்ற? 8 மணிக்கு நம்ம போறோம் சரியா? முக்காவாசி ஐட்டமா வச்சிருக்கணுமா? அங்க போனா எதுவுமே இல்லைங்கிறான். 8 மணிக்கு என்ன 8 மணிக்கு அவன் அடுப்பே பத்த வச்சிருக்க மாட்டான். நீ என்ன சொல்ற? பாயா காடி டாமா என்னடி சொல்ற? டேம் இல்ல, அது சோலார் பேனல் வச்சிருக்காங்க. சரி பூரி சாப்பிடலாம். பாய்ஸ் தான் பூரி வாங்கணும் ஆசையா. பாய்ஸ் எப்பயுமே பூரி தான் வாங்குவான். பூரியை தின்னுட்டு வாந்தி எடுத்துருவான். ரவுண்டா வாந்தி எடுப்பான். ஒரு வாட்டி தெரியுமா, பூரியை தின்னுட்டு ஸ்விம்மிங் பூலோட தண்ணியை குடிச்சு ஸ்விம்மிங் பூல்லே வாமிட் பண்ணிட்டான். நீங்க அதெல்லாம் அதுலயே ஸ்விமிங் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க க்ளீன் பண்ணிட்டு தான் ஸ்விம்மிங் பண்ணோம். க்ளீனே பண்ணலன்னு அண்ணன் சொல்லிட்டாங்க. க்ளீன் பண்ணிட்ட ஒரு நெட் மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. அதுல இருந்து அது அல்னாங்க. அந்த வாந்தி உள்ள ஒளிக்கிறமே நெட்ல. ஆமா, அது எப்படி வந்து வாந்தியில எடுக்க முடியும்? சரி விட, நாங்களே தான் குடிச்சிட்டோம். ரேஷ்மா நீயும் குடிச்சிட்டா தானே கொஞ்சம். நான் குடிக்கல, குளிச்சோம். ரேஷ்மா நான் வாந்தி எடுத்து சொல்றேன். டியூஷன்ல ஆன் இருந்து ஸ்டாப் பண்ணுங்க. கேமரா ஆஃப் பண்ணுங்க. நீ தூங்கிட்டு தானே இருந்த, தூங்கு. எதுக்கா டியூஷன்ல என்ன பண்ணீங்க? டியூஷன்ல நான் சொல்றேன். ஆனுவல் டே டான்ஸ் ஆடினா அவ்வளவு. ரேஷ்மா அதெல்லாம் சமைச்சோம்ப்பா. எந்த வீடு தெரியுமா? சுத்த நெட்டி பார்த்துட்டு பாரு ஆண்டிய. அதுக்கு அந்த வீட்டுல தான். அந்த வீட்டுல டியூஷன் படிச்சுட்டு வந்தோம். கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கும். கரெக்டா என்ன தெரியாதா, டியூஷனுக்கு போனாலும் ஒண்ணுக்கு வரும். நம்ம வீட்டு பக்கத்துல. அதாவது அந்த டியூஷன் மிஸ் கிட்ட நான் ஆல்ரெடி கேட்டேன். நான் தான் சொல்லுவேன். பாத்ரூம் மிஸ் கேட்டேன். பாத்ரூம் கேட்டு என்ன நடந்ததுல திட்டிட்டு உட்கார வச்சிருச்சு. இதுவும் 2-3 டைம் கேட்டுச்சு. என்ன நடச்சது தெரியல. நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். அப்படியே இந்த தண்ணி இல்லாத தொட்டில தண்ணிய ஃபுல்லா ரொப்பினதுக்கு அப்புறம் ஓவர்ஃப்ளோ ஆகும் போது அது மாதிரி கீழ இருந்து அப்படியே என்னால தப்பு இல்ல. அந்த மிஸ்கிட்ட கேட்டேன், அவங்க விடல. அப்புறம் வீட்டுலதான் போயிருச்சு. அதுதான் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. உங்க வீட்டுல கக்கூசு போனதுக்கு ரொம்ப சாரி. ஆனது ஆயி போச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து பதிலுக்கு நீங்க எல்லாரும் வந்து எங்க வீட்டுல ஆய் போயிட்டு போயிடுங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? சவுண்ட்ல கேட்டதா? கீழ தண்ணி எல்லாம் ஓடுதுடா. என்ன கண்டுபிடிச்ச? சவுண்ட் வேற வருதா? நெக்ஸ்ட் டேல இருந்து நான் அந்த டியூஷனே போக மாட்டேன். எங்க அம்மா கிட்ட ஒரே அழுது. அப்படியே எங்க அம்மா வந்து இனிமே இவ பாத்ரூம் கேட்டானா விட்டுரு. ஆமா 3 டைம்ஸ் கேட்டேன், நீ விடல. ஆமா அதுக்கப்புறம் ரேஷ்மா பாத்ரூம் நல்லா போமா. அது என்ன தெரியுமா சிஸ்டம்ஸ். நான் முன்னாடி கண்டுபிடிச்ச ரேஷ்மா கொடுப்பேன். ரேஷ்மா ஒரு ஆடினே இருந்துச்சு. ரொம்ப நேரமா கண்ட்ரோல் பண்ணி ஆடி நிக்குது உட்கார்ந்துட்டு. நிப்பாடாதீங்க. என்ன சார் நீங்க ஏன்டா நிப்பாட்ட வேண்டாங்கிறேன்? ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்கேன் சார். நிப்பாட்டினா தனியா தெரியுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் ஒன்னாவது படிக்கும் ஒண்ணுக்கு போனேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப டியூஷனுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? ஒண்ணுக்கு போக வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கூட்டம். டியூஷனே கூட்டமா இருக்கும். எல்லாரும் மேலே போட்டுருச்சா? நான் ஓரமா தான் உட்கார்ந்தேன். வாசல் பக்கத்துல அக்கா அவ்வளவு ஓரமா ஹால்ல போனதுக்கு ஓரமா பாத்ரூம்ல ஓரமா இல்ல தம்பி, அந்த இடமே தண்ணி ஆயிருச்சு. அந்த வீடே நாளுக்கு நாள்தான்டா. நாளுக்கு நாள் வீடு. அந்த வீடு நாளுக்கு நாள் தான். இங்க திரும்ப அங்க திரும்ப ஐயே டேய் சாரி சார். எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு வயித்த கலக்கி பாத்ரூம் போயிட்டா. அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதுதான். இல்ல அது 6th. ஓ 6thலயா? லேக்கியம் போட்டது 6வதுலயா? எப்படி வாய்ப்போவா? எங்க கிளாஸ் போட்டுருக்கீங்கல. வயிற கலக்கி பாத்ரூம் போயிட்டா. கிளாஸ்ல சட்டி போயிட்டா. கிளாஸ் எல்லாம் ஒரே நாத்தம்.
கிளாஸ் ஃபுல்லா நாத்தம். ஒருத்தனை கேக்குறாங்க யார் போனா எவனோ ஒத்துக்கல. அந்த ஸ்கூல்ல ஒரு வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பண்ணுவாங்க எல்லாரும் பெஞ்ச் மேல நிக்க வச்சு அங்க அதான் செவுத்த பார்த்து நிக்க வச்சிருவாங்க. போர்டு பார்த்து இல்ல செவுத்த பார்த்து என்ன பண்ணுவாங்க ஒரு டீச்சர் வந்து ஒரு குண்டியா பாக்குவாங்க. உங்க கிளாஸ்ல அப்படி அப்படின்னா ஆமா எங்க கிளாஸ்ல அப்படி இல்ல. இவங்க கிளாஸ்ல மூந்து வைப்பாங்களா வந்து அது என்னாச்சு அன்னைக்கு எல்லாரையும் நிக்க வச்சுட்டாங்க. யாருக்கு வச்சு யாருக்கு பின்னாடி இதோ யாரோ வச்சுட்டு ஒரு பின்னாடி பாப்பாங்க லைன் படி. யாரோ பாத்ரூம் போயிட்டீங்க லைட்டா ஈரம் வந்தா போதும் அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. யாரோ பாத்ரூம் போயிட்டீங்கன்னு நல்லா தெரியுது ஒழுங்கா ஒத்துக்கோங்கன்னாங்க. ஒத்துருக்கு அப்புறம் வெளில போயிடுச்சு கிளாஸ் விட்டு. அப்பயும் நாத்தம் போகல. அவ டேபிள் கீழே இருக்க நான் ஒரு ஓரமா போயிட்டு ஐயோ ஜட்டியே மேலதான் பார்சல் இருக்கா. இப்ப குட்டி குழந்தைங்க எல்லாம் ஆய் போயிடுச்சுன்னா ஜட்டி ஒரு மாதிரி bubbles அந்த மாதிரியே அவ போயிட்டான். அதோட எப்படி உட்கார்ந்தா அவன் மேல எல்லாம் அப்படி நசிங்க இருக்காது. அப்படிதான் உட்கார்ந்து நாத்து அடிச்சு அவ்வளவுதான் தெரியும். வேதியெல்லாம் தெரியும். இதெல்லாம் கூட இதுவும் சரியான காமெடி. இப்ப இன்னொன்னு படிச்சு நோக்குறோம். இது நானு நம்மளால சிங்கர் அப்பெல்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. நடுக்கடல்ல பாடி தலை பொங்கிட்டு பாடி பாடிட்டு இருப்பாங்க 6 மணிக்கெல்லாம். அந்த டூசன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியாரு வாயில பீடா பாக்க போடுவாரு. சும்மா என்ன போடுவாரு பான் போட்டுல பாதி தெரிக்கும். அன்னைக்கு என்னன்னு தெரியல டூசன் அன்னைக்கு டூசன் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுடா. அந்த ஹாலே ஃபுல் ஆயிடுச்சு. நம்மால என்ன பண்ணாரு பீடா எடுக்க வரேன்னு அதாவது இந்த சைடு சோஃபால உட்காந்துருக்காரு. நாங்க நடுவில் உட்காந்துருக்கோம் ஃபுல்லா. அதாவது சோஃபாக்கு ஆப்போசிட்ல ஒரு கபோர்டு இருக்கு. அந்த கபோர்ட்ல தான் நம்மளால பான் ப்ராக்கெல்லாம் வச்சிருப்பாரு. இவர் நம்மளால என்ன பண்றாரு இதை தாண்டி போறேன்ட்டு ஒருத்தனே கால் மேல போட்டு அப்படியே காலை மேலச்சு போயிட்டு இருந்தாரு. போயிட்டு கால் தடுக்கி நம்ம பால்ஸுக்கு நடுவுல போய் நின்ட்டாரு. ஆகாஷ் நடுவுல கால் தடுக்கிச்சு போல. இங்கயோ கால் தடுக்கி ஒரு கால் இங்க ஆகாஷ் இன்னொரு கால் இங்க. அதாவது நின்ன ஆகாஷ் ஒரு கால் இங்க இன்னொரு கால் இங்க நடுவுல வேட்டி. அவன் நிமிர்ந்து பாத்துட்டு போயிட்டாரு. என்கிட்ட சொல்றான் மச்சான் நிமிர்ந்து பார்த்தா ஒரே ஓட்டடா ஜட்டியர். வந்துச்சு பாரு டியூஷன் சருக்கு கோவம் ஒளிர்னு விட்டாரு பால்ஸ் கடத்துல. கண்ணே ரெட் ஆயிடுச்சு பால்ஸுக்கு. நெக்ஸ்ட் டேல இருந்து அவங்க அம்மா அப்பா டியூஷன் வேணான்னு கட் பண்ணிட்டாங்க. ஏன் புள்ளையோட அடிக்கிறேன் அவரு சட்டியை பத்தி அவரே பேசிட்டு இருந்தா அவரு கோவம் தான் வரும். அதுக்குன்னு பான்புரம் போட்டு தலைக்குள்ளியா என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். அங்க ஒரு கேர்டேக்கர் இருந்தான். உள்ள போனப்போ நீங்க கேம்ப் ஃபயர் போட சொன்னா போடுது, பார்பிக்யூ போட சொன்னா போடுது, டைமிங் மட்டும் சொல்லும். நாங்க ஒரு 8 மணிக்கு டின்னர் சாப்பிட்டுறோம். அதுக்கப்புறம் நீங்க பார்பிக்யூ போட்டு விடு. திடீர்னு இவன் வந்து நைட் சஃபாரிக்குலாம் ஏதாவது பேசிட்டு எங்கேயோ போனான். ஓகே கிச்சன் பக்கம் போயிட்டு திடீர்னு வந்தா பின்னாடி அவனும் வரான். வந்துட்டு நைட்டு சஃபாரியும் வேண்டாம். ஆமா இதே மாதிரி எக்ஸாக்ட்டா இப்படியே தான் போட்டுட்டாடா. முடியல வேணும் அது சேவ் பண்ணல. சரி ஓகே பெரிய வேண்டாம் விட்டுட்டோம். ஒரு ஹாஃப் ஹவர் அப்புறம் வந்துட்டு பார்பிக்கு வேண்டாம் நாளைக்கு பார்பி செய்யும். சரியா சேட்டா டான்ஸ் ஆடுறா. சேட்டா பண்றாரா. ஏண்டா அப்படின்னா இல்ல இன்னைக்கு வேண்டாம். யோ எதுக்கியா வேண்டாம். இன்னைக்கு நான் கொஞ்சம் டயர்டா உள்ள போதையில தான் இருக்கான். அதனால வேணாம்னு சொல்றான் போல. சரி எங்களுக்கு கொடுத்துரு நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னா இல்ல இதுக்கப்புறம் பண்ணணும்னு நீங்க தான் பண்ணணும். இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு நல்ல நாள் இல்ல. நீயே எங்களுக்கு வேணாம் அப்படின்னா அவன் திருப்பி கேட்டன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து
இல்ல நான் செம குடி செம எதாவது சொல்லிட்டு டப்புன்னு உழுக்குதான் எங்க மேல. ஆமா சர்மாதான் தூக்கிட்டு போலாம். நான் பிடிச்சிட்டேன் அவனை. டேய் இந்த மாதிரிலாம் டிவில தானே பாத்துருக்கோம். அப்புறம் அவனை வந்து ஒரு பக்கம் தாங்கி தூக்கிட்டு போய் அவன் ரூம் எங்கன்னு கேட்டு நாங்க அவனை ரூம்ல படிக்க வச்சுட்டு வரோம். கேர் டேக்கர் நாங்க கேர் டேக்கர் இருக்கோம். ஊர் பேரை பத்தியா? பித்தளைப்பட்டி. நாங்க வரதுக்கு முன்னாடி இன்னொரு ஊரு பார்த்தோம். கீழே புல் மேல புல். நாங்க கேரளால ஒரு ஊர் பார்த்தோம். குஞ்சி தண்ணி ஒண்ணுக்குன்னு வச்சிருக்கலாம். ஒண்ணுக்கு அக்கா உங்களோட டீம்மேட் ஒருத்தவன்ட்டு கேரளா தானே? ஆமா அவர் பூமரு. இதை கண்டிப்பா போடுவாங்க. பூமார்க்கு நான் அடுத்து என்ன சொல்லு? பூமர்னா வாயில பப்ளிக்கா போட்டு மில்லுவாங்களா? இதுதான் பூமர். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால். இப்ப நீ வந்து யூடியூப் சேனல்ல ஒரு நம்ம டீம்ல ஒரு ஆள் ஆயிட்ட. ஆமா. சரி கேமரானா என்ன தெரியுமா? இதே கேமரா. தெரியல. இதான் சொல்ல நினைச்சேன். சரி சரி இதுக்கு பாடு. ஆமா. இது எப்படி பெருசாக்குவ? காலேஜ் நான் பாட்டு எனத்தையாவது புடிச்சு இழுப்பேன். அப்புறம் சரியா? ஏன்டா இவ்வளவு காஜா இருக்கிற? எதை கொடுத்தாலும் புடிச்சு இழுக்க மாதிரி இழுக்கிறான். தம்பி அது எது ஆகும்போதுதான் அது எது ஆகும். ஏய் இன்னும் அவிக்கணும். கரெக்டா சொல்லிட்டான் பாரு. அமுக்கணும் கடிக்கணும் இழுக்கணும்.